முருகனுக்கு மாநாடு, திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள். முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு எது வந்து இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி இந்து முருகன் மாநாடுன்னு அரோகரான என் பாட்ட முருகன் முகமாக பேர ஏமா வந்தா வந்துச்சு போட்டு போயிட்டான். ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன், என் ரெண்டு நீ பிரிக்க முடியல, தோத்து போன. எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராத, அது தீட்டு, இவன் உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாத, அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்கு எல்லாம். அதப்புறம் போகாத, வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டை அடிச்சு ஓங்கிறது பாடிக்கிட்டு இருக்கான். கோயிலிருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுத்தறிவு திலகங்கள். அவரை பேசுறதுன்னா என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதி வீதியாக கொண்டு போய் செத்தவன். என் இனம் செத்த பிறகு முடிவு பண்ண இவன் நமக்கானவே இல்ல, இந்த அதிகாரங்கள், இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல. அப்ப என்ன முடிவு வருது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே. சீருடை அணியாத, ஆயுதம் என்றாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா, பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன், என்னை கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. இது திமுகவே. திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான். அப்படிதானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்போம், நான் நிப்போம். ஆனா ₹1 ஓட்டு காசு கொடுக்கு. யாரும் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம், வா பார்த்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்க்கிறவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு. நாங்க வந்து புகழ்ச்சி கைது அப்படின்னு அடிக்கிறார், இப்படி ஆடுறார், அதுல வரல. நாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 2000 வெடித்து முளைத்து வரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.